ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பவுல் செட்டப் பண்ணோம் இல்லையா? ஸோ அதோட பார்ட் 2 தான். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, ஸோ இது எப்படி மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா சின்ஸ் இட் இஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்னால இதில் வந்து எனக்கு வந்து நிறைய மாடிஃபிகேஷன் வந்து ரிசல்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அட்லாஸ்ட் ஒரு கன்க்ளூஷனாக வந்து நீங்கள் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். ஏதாவது ஒரு பார்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எஃபர்ட் எடுத்து போடுற கண்டென்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளேலிஸ்ட்லையும் நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் இருக்குது. ஷார்ட்ஸில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ மெயின் கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து தெளிவாக பாருங்கள். ஏன்னா இதில் 2 விஷயம் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து மெயின்டெனன்ஸ், இன்னொன்று வந்து நீங்கள் எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைமல்டேனியஸாக சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு தேவையானது வந்து நம்மளுக்கு ஒரு பவுல், அதுக்கப்புறம் வந்து ஒரு டியூப் எடுத்துக்கோங்க. இது ஒரு சின்ன டியூப் இருந்தாலும் போதும். பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். ஏன்னா நம்ம அந்த பிளான்ட்டை வந்து எடுத்துகிட்டு அது மாதிரி லக்கி பேம்போ எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பிளான்ட் எடுத்துடலாம். அது எடுக்கும் போது லைட்டாக நல்லா ஸ்டிர் பண்ணிக்கணும். அதுமாரி இந்த மாதிரி அசைச்சி எடுங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து ஷ்ரிம்ப் வந்து எல்லாமே அந்த ரூட்ஸில் இருக்கும், சில இது ராக்ஸ் கீழே இருக்கும். ஸோ அது வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஷ்ரிம்ப்ஸ் அந்த மேலேருந்து கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் எடுங்க. நான் வந்து அந்த டப்பில் வந்து தண்ணி வைக்க அந்த கப்பில் வந்து தண்ணி வைக்க சொன்னேன் இல்லையா? அது எதுக்கு அப்படின்னா சப்போஸ் ஷ்ரிம்ப்ஸ் வந்து ஏதாவது மிஸ் அவுட் ஆகி அந்த ரூட்லேயே இருந்துச்சுன்னா, பிளான்ட்லேயே இருந்தால் கூட நீங்கள் இதில் போடும்போது அதில் வந்து சேஃப் கார்ட் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே எடுத்து தரையிலையோ இல்லை இல்லையா வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரிம்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்காக எப்போவுமே வந்து நல்லா ஸ்டிர் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த தண்ணி இருக்கிற கப்பில் வந்து போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து சேஃப். நான் அது எதுக்குன்னு பின்னாடி நான் பேக்கில் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா இது வாட்டர் வால்யூம் வந்து ரொம்ப கம்மினால ஈஸியாக வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியர் வந்து போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து புது செட்டப். நம்மளுக்கு இந்த ரூட்ஸில், அந்த சாண்ட்ஸில், ராக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த டஸ்ட் இருக்கிற சான்ஸ் இருக்குது, சாயில் டஸ்ட் இருக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் இனிஷியல் கண்டிஷனில் வந்து சீசனிங் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அது ஆகும். இந்த சாண்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட்டில் வந்து அங்கங்கே பிளாக்காக இருக்கும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனோரபிக் பாக்டீரியா வந்து ரைஸ் ஆகுது. ஏன்னா நம்ம மேலே வந்து பஞ்சஸாக வச்சுருக்கோம். அதில் வந்து நீங்கள் கேப் விடாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து கான்டாக்டே இல்லாமல் ஆயிரும் பவுலுக்கு. ஸோ அதனால் அது வந்து பிளாக் வந்து கண்டிப்பாக வந்து ரைஸ் ஆகும். இது வந்து நீங்கள் கரெக்டாக மானிட்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேப்லாம் செட் பண்ணியிருக்கேன். நான் அதுக்காக தான் இந்த செட்டப்லேயே நான் வந்து ரீடிஃபைன் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு பின்னாடி போக காட்டுறேன் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் அதை அசால்ட்டாக விட்டிங்க அப்படின்னா டோட்டலாக வந்து சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டியூப் எடுத்துகிட்டு நம்ம வந்து மைன்யூட்டாக நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோ நான் போட்டிருப்பேன் எப்படி வாட்டர் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாண்ட் டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஸோ இது மாதிரி எடுங்க. அதுக்கப்புறம் இந்த ராக்ஸ் ஸ்டோன்ஸில் அதெல்லாம் இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப கிளியராக அப்படியே வரும். ஒன்றா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இது நல்லா கலக்கி விட்டாலும் எடுக்க முடியும். பட் இப்போதைக்கு நம்ம கலக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்காக நீங்கள் மேலே உள்ளது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறது எல்லாமே எடுத்துருங்க. நான் எப்போ ஸ்டிர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் நான் ஃபர்தராக உங்களுக்கு வீடியோ போடுறேன். எப்போ வந்து நம்ம வந்து அந்த சாண்டை வந்து டஸ்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணி எடுப்போம் இல்லையா? அதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மேலோட்டமாகவே எடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு சீசனிங் ஆகிட்டு இருக்கிற ஒரு பவுல். ஸோ அதில் வந்து நம்ம வந்து அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகாமல் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படி எடுக்கணுமோ அது மாதிரி எடுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு 20% வாட்டரை வந்து வச்சுருங்க. ஏன் அப்படின்னா இது நீங்கள் வந்து மேலே வந்து அடைக்கிறனால இதில் வந்து சம் கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடக்கும். அதில் வந்து உங்களுக்கு வந்து பேட் ஸ்மெல்ஸ் வரலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீவியேஷன்லாம், அதாவது ரிசல்ட்ஸை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வாட்டர் வந்து ஆல்ரெடி இது வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா நிறைய இருக்கிற வாட்டர். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராசஸ்க்கு. அதனால் ஒரு 20% 30% வாட்டரை விட்டுட்டு மிச்சதை மட்டும் எடுங்க. மிச்சதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் வந்து ஏர் ஸ்டோன் போட்டிங்கன்னா ஒரு பெனிஃபிட் தான். ஏன்னா நீங்கள் மேலே வந்து பஞ்சாக வச்சு அடைச்சிடுறீங்க. அதனால் ஒரு ஏர் ஸ்டோன் உள்ளே போட்டிங்கன்னா ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வராது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கலெக்ட் பண்ண வாட்டர் அதில் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இந்த கலர்ஃபுல்லாக இருக்கனால உங்களுக்கு அவ்வளோ தெரில. பட் மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே நம்ம பொறுமையாக லைட்டாக வந்து அந்த ராக்ஸில் அதுக்கப்புறம் சாண்டில் இருக்கிற மேலோட்டமாக நம்ம வந்து எல்லாமே எடுத்துட்டோம். இது போக போக வந்து இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட் இது நல்லா பெட்டர்மெண்ட் தான் ஆகும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வந்து நார்மல் தான். இது ரெண்டுலாம் ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்ல. ஸோ இது லெட் இட் பி அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் இது பஞ்சை எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 ஷிம்ப் மட்டும் தான் பவுலில் இருந்துச்சு. மிச்சம் 2 இதுக்குள்ளே தான் இருக்குது. அது வந்து நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ நம்ம லைட்டாக தண்ணி எடுத்தோம் இல்லையா, அது வந்து இன்னும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து லைட்டாக தண்ணி பிடிச்சி வைங்க. மேபி அந்த வாட்டருக்கு அது வந்து வெளியே வந்தாலும் வரும். அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து இப்போ ரீஆர்கனைஸ் பண்ண போகிறோம் இந்த பிளான்ட்டை. ஸோ அதுக்கு வந்து நம்ம பண்ணும்போது கூட நம்ம ஸ்ட்ரிம்ஸ் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு தான் இந்த தண்ணி. அதை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. அது பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கேப்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் லைட்டாக கொஞ்சம் ஒரு ½ கப்பும் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸியாக அதை ஸ்பிட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய வெசல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து நான் RO வாட்டர் தான் வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம பக்காவாக எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஷிம்ப் வெளியே வந்துருச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கீழே. ஸோ இன்னும் ஒன்று இருக்குது அதில். ஓகே, அது வந்து இப்போது வந்துடும் அது வெளியே. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது நல்லா வளர்ந்துருச்சு. ஆக்சுவலாக வைக்கும் போதோட இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. அதனால் இப்போ இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஏன்னா பவுலுக்கு வந்து ஆக்சிஜன் போகாது. ஸோ அதனால் நான் இப்போ இந்த பைப் இருக்கு இல்லையா, இந்த பைப்பை வச்சு இதை வந்து ஒரு ஒரு பாத்தா வச்சு இதை சுற்றி நான் வந்து பிளான்ட்டை ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். இது ஈஸி தான், பட் ஒரு ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி வச்சு அப்படின்னா ஸ்டிஃப்னஸாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு அலைன்மெண்ட் மாறி ஒரு மாதிரி கிராஸ் ஆகிட்டே இருக்கும். அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே வந்து 2 ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுலோட வந்து, அதாவது இந்த பவுல்னால் எந்த பவுல் பண்ணாலும் அதில் வந்து எப்படி நம்ம ஸ்டாண்ட் போடுறது, அதில் ஸ்கேப் வந்து எப்படி பண்ணுறது, அதாவது எப்படி யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிஷியலாக, அதாவது நம்ம லைஃப் ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ பெனிஃபிஷியலாக நம்ம வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் தனித்தனி வீடியோ உங்களுக்கு ஷார்ட் வீடியோவாக போடுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் வந்து அந்த பஞ்சை வந்து பிரிச்சுட்டேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரே சைஸில் இருக்கிற பேம்பு ஸ்டிக்ஸ் தான் வைக்க போகிறேன். பெருசு சின்னதெல்லாம் வச்சா அதோட நியூட்ரிஷன் அண்ட் வாட்டர் அப்சார்ப்ஷன் டிஃபர் ஆகுன்ட்டு நான் இப்போ வந்து எல்லாமே ஒரே சைஸாக தான் வைக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆர்கனைஸும் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி ரீஆர்கனைஸ் பண்ணும்போது பிளான்ட்டோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு இது டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இல்லை எல்லோயிஷாவோ டேமேஜாக இருக்குன்னா அதை வந்து உடனே ரிமூவ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா ஒன்று ஆயிடுச்சுன்னா எல்லாமே அஃபெக்ட் ஆகி வந்து டோட்டலாக வந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வைக்கும்போது ஒன்று எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு ஹெல்த்தியாக இருக்கிற பிளான்ட்டை மட்டும் இதில் வந்து வைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பைப் வச்சுட்டு இனிஷியல் லெவலில் வந்து ஒரு பைப் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வைக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா ரப்பர் பேண்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அது மாறி உங்களுக்கு வந்து ஒரு மிஸ்அலைன்மெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு ஒரு 2 லேயர், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள், அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க, அதுதான் மெயின் இதில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட் நான் வைக்கிற போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ விஷயம் கண்ணில் பட்டுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸும் இல்லை, அதுவும் ரொம்ப எல்லோ ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது வேஸ்ட்டு தான். இதிலேருந்து நம்மளுக்கு வந்து பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி நம்ம நெக்ஸ்ட் பிளான்ட் அஃபெக்ட் ஆகிறதுக்குள்ளே அதை வந்து எடுத்து தனியாக வச்சுருவோம். மிச்சம் எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்ம அட்லாஸ்ட் ஓவராலாக வந்து லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, லைட்டாக க்ளீனிங் ப்ராசஸ் மாதிரி நம்ம பண்ணிட்டு வைக்கிறது ரொம்ப சேஃப். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பாருங்க ஏர் ஃப்ளோ வந்து நிறையா இருக்குது. பட் இதுவுமே பத்தாது தான், நம்ம இன்னும் போக நம்ம வந்து பெட்டர்மெண்ட் பண்ணிக்கலாம். பேஸ்டான வந்து நம்மளுக்கு ரிசல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் செட்டப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வச்சுட்டேன். வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் எல்லாமே ஈவன் சர்ஃப், அதாவது ஒரே லெவலில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வாட்டர் டிப்பிங் வந்து கரெக்டாக ஈக்குவலாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பக்காவாக வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலேருந்து காற்று நல்லா போக முடியும். ஏன்னா இப்போ நம்ம காற்று போகல அப்படின்னா கூட நாளைக்கு வந்து அந்த பைப்பு மூலமாக ஒரு ஏர் ஸ்டோன் வந்து போட்டு விட்டோன்னா பவுலுக்கு வந்து ஈஸியாக ஒரு நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் இது மூலமாக வந்து ஒரு ஏர் ஃபில்டர், சின்ன ஸ்பாஞ்ச் ஃபில்டரும் வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், சிஸ்டமும் நல்லாயிருக்கும். ஸோ அட்லாஸ்ட் நம்ம வந்து பக்காவாக இதை வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி இதை வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் இருக்கிற ஷ்ரிம்பும் வெளியே வந்துருச்சு. அதையும் எடுத்து நம்ம அந்த ஆரஞ்சு கலர் கப்பில் போட்டுருவோம். ஏன்னா அது தனியாக நம்ம ஒன்றா பிரித்து பண்ணும்போது அது வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த பைப்பில் எடுத்து நான் அதை போட்டுறேன். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எதுவும் மறந்து மிஸ் அவுட் ஆகி அப்படியே வாஷ் பண்ணி தண்ணி வெளியே ஊற்றிட போகிறீங்க. எப்போவுமே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 4 இருக்கிறனால நம்மளுக்கு கவுண்ட் தெரியும். நாளைக்கு இது வந்து இது மல்டிப்ளை ஆகி நிறையா ஆச்சுன்னா நம்மளுக்கு நிறைய மிஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த 4 ஷ்ரிம்பை வந்து இதில் போட்டு நம்ம பவுலில் ஆட் பண்ண போகிறேன். ஐ மீன் ரெண்டு இதை பவுலில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஃபில் பண்ண வேண்டியதான். இது இன்பிட்வீன் வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஐ மீன் ஏதாவது ஒரு டஸ்ட்டோ, இந்த ஸ்கின் வந்து ஷ்ரிம்ப் வந்து ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ராட்டன் ஆகும். ஸோ அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஷ்ரிம்பை வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அழகாக, இல்லைனா வேறு நெட்டு வச்சுருந்தீங்கன்னா என்கிட்ட நெட் இல்லை, அதனால் நான் கரண்டி வச்சு எடுக்கிறேன். இது மாதிரி எடுத்துகிட்டு அழகாக அது ஜம்ப் அவுட் ஆகாமல் பார்த்துக்கோங்க.
எடுத்து நம்ம இந்த மாதிரி பவுலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப். இந்த மாதிரி ஏன்னா அந்த வாட்டர் அதோட லைட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மற்ற மெத்தடோட இது ஈஸியாக இருக்கும். நெட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நெட்லேயும் சேர்த்து அந்த ரூட்ஸு திரும்ப அந்த டஸ்ட் எல்லாமே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த டஸ்ட் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் ஓவர். நம்ம வந்து ஒரு 80% ஆஃப் ஒர்க்கு ஓவர். பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது, ஒரு சீசன் ஆகாத டேங்க் தான், பட் பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கிறதுனால இது வந்து ஒரு மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, ஒரு சர்வைவல் ஆகிட்டுருக்கு. இது போக போக இன்னும் பெட்டர்மெண்ட் நம்ம பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிவியேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மெத்தடை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ நான் வந்து இப்போ சிம்பிளாக வந்து ஒரு ஸ்டோன்ஸ் வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து இன்னும் ஆர்ட்ஸ்கேப்லாம் பண்ணணுன்னு இருந்தால் அது வந்து நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி நான் பெட்டர்மெண்ட் பண்ணிட்டு சீசன் ஆனதுக்கு அப்புறமே நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக சீசனுக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்ட்ரிம்ஸை போட்டேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல சீசன் ஆகிட்டதுக்கு அப்புறம் போடுறது வந்து உங்களுக்கு நல்லது. அது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் சஜஷன் என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு சின்ன பவுலும் வாங்க வேண்டாம். பவுலாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பெருசாக ஒரு 5 லிட்டர்ஸ் பவுல் கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். கை விடுறதுக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் உள்ள டஸ்ட்டை நான் வந்து ரிமூவ் பண்ணுறது பார்க்குறேன். அது வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணிவிட்டு இன்னும் கிளம்பி இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி திருப்பி லைட்டாக பைப் போட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நீட்டாக அதாவது மந்த்லி மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அது சின்ன லெவலில் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய பவுல் வாங்கிட்டிங்கன்னா வாட்டர் வால்யூம் அதிகமாக இருக்கும். ஸோ வாட்டரோட எப்படி சொல்கிறது, அந்த சிஸ்டம் மெயின்டைன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்மியாக இருக்குன்னா ஈஸியாக இப்போ வந்து கொஞ்சம் பெரிய பவுல் வாங்கினீங்கன்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஒரு வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சின்னதாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் கம்மி, மெயின்டெனன்ஸ் டியூரேஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே பவுல் வாங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு ஒரு 5 லிட்டர்ஸ் பவுல், 3 லிட்டர்ஸ் ஒரு 5 லிட்டர்ஸ் பவுல் வாங்குறது வந்து எப்போவுமே வந்து ரெக்கமெண்டட். ஏன்னா நீங்கள் ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். லைவ் பிளான்ட்ஸும் நிறைய வச்சுக்கலாம். இதிலேயே வந்து நான் அடுத்து வந்து இதில் வந்து லைவ் பிளான்ட்ஸும் உள்ளே வைக்க போகிறேன். லக்கி பேம்பு இருந்தாலும் அதை வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் அந்த அளவுக்குலாம் அது ஹெல்ப் பண்ணாது. அதனால் நான் வந்து இந்த நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் வந்து இதில் வந்து லைவ் பிளான்ட்ஸும் கூடிய சீக்கிரம் வைப்பேன். அதுக்கான வீடியோவும் பின்னாடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பின்னாடி பாருங்கள். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்களே பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக அது வரும். ஸோ இந்த வாட்டர் ஃபில்லிங் டைமில் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். எப்போவுமே வந்து ஒவ்வொரு பவுலுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து இதில் வந்து 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு நான் சாண்டு போட்டிருக்கேன்னா நீங்களும் அதே மாதிரி போடக்கூடாது. உங்களுக்கு உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் போடணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் சாண்டு வால்யூம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிஜனோட ஏரேஷன் கண்டிப்பாக பவுலுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா ஏரோபிக் பாக்டீரியா இல்லாமல் ஆனோரோபிக் வந்து அதிகமாக ரைஸ் ஆகும். ஆனோரோபிக் ரைஸ் ஆகிறதுக்கு அதுக்கேற்ற வந்து ஃபுட்டு அதெல்லாம் அமோனியா நைட்ரிஃபிகேஷன் அதெல்லாம் இல்லாமல் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்பவுமே பேலன்ஸ்டாக தான் இருக்கணும். நான் அதுக்கு தான் சூப்பர் கிளியர்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் இன்னும் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக எல்லாமே போட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு செட்டப் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். சரிங்களா? இப்போ வந்து நான் வச்சாச்சு. இப்போ வச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ரூட்ஸோட எல்லாமே கீழே வந்து வரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது போக போக தான் எல்லாமே சரியாகும். அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க எல்லா பவுல் யூஸ் பண்ணுறவங்களும். இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, இதில் வந்து நீங்கள் ஏர் வைக்காமல் வச்சிங்கன்னா என்ன ஆகும் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்விம்ஸோ இல்லை ஃபிஷ்ஷஸ் எதாவது போட்டிருக்கீங்கன்னா அதோட வேஸ்டஸ் கண்டிப்பாக கீழே வரும். அது வந்து அமோனியா ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி வந்து கண்ணுக்கு தெரியாத நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். ஸோ அதோட வேஸ்டஸும் இருக்கும் இல்லையா? ஸோ அது இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரிம்ஸ் இருக்குன்னா ஸ்ட்ரிம்ஸ், அப்புறம் பிளான்ட் பேஸ்ட்டு எல்லாமே வந்து என்ன பண்ணோம், ஒரு அமோனியா வந்து அப்படியே ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? அந்த அமோனியா ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சாண்டில் வந்து டாப் லேயரில் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் எப்படியாவது லைட்டாக பட்டுரும். அது கீழெல்லாம் இருக்காது. ஸோ அது என்ன பண்ணுன்னா இந்த ஆனரோபிக் பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா சல்ஃபேட் இருக்கு இல்லையா? சல்ஃபேட் வந்து ஏன்னா ஒரு ஸ்மெல் வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இந்த சல்ஃபேட்டை வந்து அது ஹைட்ரஜன் சல்ஃபைடாக மாற்றிடும். இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடாக மாற்றும் போது என்ன ஆகுனா அது வந்து ஒரு டாக்ஸிக் கேஸ் தான். டாக்ஸிக் கேஸ் மாதிரி ஒரு இது ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப அதாவது ஆக்சிஜன் ஃப்ளோவே இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு டாக்ஸிக் மாதிரி ஆகி உங்களோட லைஃப் ஸ்டாக்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து வீக்லி மெயின்டெனன்ஸாக இப்போதைக்கு ஒரு இனிஷியல் லெவலில் நம்ம மந்த்லி மெயின்டெனன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதுதான் மெயின் தீம் இது. ஏன்னா நம்ம வந்து லாங் டைமில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரீடிங் பண்ணி நிறைய எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தெலாம் நம்ம கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டியது.
இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஒரு 2 3 வாட்டி பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு லீனியராக இல்லைனாலும் விஷயம் இதுதான். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பக்காவாக ஒரு நல்ல ஒரு பவுல் ரெடி பண்ணுங்கள். ஸோ இந்த இந்த இதான் மோட்டிவ். ஆக்சுவலாக இந்த செகண்ட் வீடியோ போடுறதுக்கான மெயின் கோலே இதுதான். இந்த மாதிரி விஷயத்தை நிறைய உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதான். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.